அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மோடம் வந்து இன்டர்நெட் அண்ட் வாய்ஸ் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டுவெல் பேண்ட் மோடம் வந்து எடுத்திருக்கோம். நெட்லிங்க் பிராண்டு. அதனோட லாகின் ஐபி வந்து 192.168.1.1. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வைஃபை வழியாகவே கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். நம்ம வந்து அந்த மோடத்தை வைஃபை வழியாக கான்ஃபிகரேஷனுக்கு அந்த மோடத்தை வைஃபையில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக மோடம் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு FTTH அண்ட் FTTH 5G உங்களுக்கு வந்து வைஃபை கிடைக்கும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கனெக்ட் வந்து இந்த லேப்டாப்பில் ஆல்ரெடி இந்த FTTHோட பாஸ்வேர்டு வந்து சேவ்ட் ஆகிருக்கிறதுனால பாஸ்வேர்டு இல்லாமையே மேபி கனெக்ட் ஆகலாம். அப்படி இல்லாட்டி டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அதுதான் அதனோட பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் நம்ம மோடம் பேஜை லாகின் பண்ணலாம். 192.168.1.1. இப்போ நமக்கு வந்து மோடம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. இது என்ன ரீசன்னால் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி இந்த டிவைஸை வந்து வேறு ஐபியில் வந்து இந்த டிவைஸோட லேன் வந்து அசைன் ஆகிருக்குது. நான் இதை கூட எதுக்காக அதை வச்சுட்டு ஓப்பன் பண்ணணுன்னா, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு மோடம் பேஜை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம வந்து அதனோட லேன் ஐபியை வந்து நம்ம லேப்டாப்பில் அல்லது மொபைலில் அசைன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகும். அது எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒரு நான் லேப்டாப்பில் இருக்கிறனால சர்ச் பாரில் போயிட்டு நெட்வொர்க்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வியூ நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன்ஸ்னு இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நம்ம வைஃபையில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் 4க்குள்ளே வந்துடுங்க. இதில் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அப்டைனிங் ஆட்டோமேட்டிக்கில் வந்து நீங்கள் 192.168.1. இந்த 10 அப்படிங்கிறது வந்து டிவைஸுக்கு போடுற இது. சப்நெட் மாஸ்க் அதே வந்துடும். டிஃபால்ட் கேட்வே வந்து பார்த்திங்கன்னா 192.168.1.1. இப்படி ஓகே கொடுத்துட்டு இது வந்து ஐபி அசைன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து இது ஐபி வந்து அசைன் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து ஐபி அசைன் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோடம் பேஜை லாகின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 192.168.1.1 வந்து லாகின் பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து நெட்லிங்க் மோடம் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் அட்மின். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் STD, கேபிட்டல் லெட்டரில் ONU, நியூமரிக்கில் 101. நெக்ஸ்ட்டு கேப்ஸா போட்டுக்கலாம். மோடம் லாகின் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மாற்ற சொல்லி கேட்கும். ஸோ வந்து கம்பல்சரி எல்லாருமே யூசர் நேம் வந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு ரேண்டமாக ஒன்று வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓல்டு பாஸ்வேர்டு சேம் அதே தான். ஓல்டு பாஸ்வேர்டு வந்து ஸ்மால் லெட்டரில் STD, கேபிட்டல் லெட்டரில் ONU, நியூமரிக்கில் 101. நியூ பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன நமக்கு தேவையோ அதை மாற்றிக்கலாம். அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி அகெயின் லாகின் பேஜுக்கு வரும். நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு என்ன டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவீங்களோ அதை வச்சுட்டு நீங்கள் என்ன மாற்றுனீங்களோ அந்த பாஸ்வேர்டை வச்சுட்டு மோடத்தை வந்து லாகின் பண்ணிக்கலாம். மோடம் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன ஃபேம்வேரில் இருக்குது அப்படிங்கிறது. ஃபேம்வேர் மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கம்பெனிக்காரங்க வந்து நியூ ஃபேம்வேர் கொடுப்பாங்க. அதில் என்ன ஃபேம்வேர் இப்போ இதில் 240423ங்கிற ஃபேம்வேர் இருக்குது.
ஃபேம்வேர் வந்து லேட்டஸ்ட்டாக கம்பெனிக்காரங்க கொடுக்கும்போது அவங்களோட வெப்சைட்லேயே அவைலபிள் மேக்ஸிமம் இருக்கும், அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் மோடம் கான்ஃபிகரேஷனுக்கு உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம இன்டர்நெட்டை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு பேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோடம் கான்ஃபிகரேஷனுக்கு உள்ளே வந்தோடனே இந்த மோடை நம்ம ஓஎல்டி கூட கம்யூனிகேட் ஆகிருக்குதா, ஃபஸ்ட்டு இது ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்கள் எல்லா கான்ஃபிகரேஷன் முடிச்சுட்டு இன்டர்நெட் வரலன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னால், நெக்ஸ்ட் நம்ம மோடம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்கணுன்னா, மோடம் வந்து ஓஎல்டி கூட ரெஜிஸ்டர் ஆகிருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து ஸ்டேட்டஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் ஈபான் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே டாப்பில் பாருங்கள் ரிஜிஸ்டர்ட் அண்ட் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஜிஸ்டர்ட் அண்ட் சர்டிஃபைடு, அன்ஆதென்டிகேட்டட் அல்லது நாட் ஆதென்டிகேட்டட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்காது. ரெண்டாவது மெயின் இன்னொன்று பார்க்க வேண்டியது இந்த ஆர்எக்ஸ் பவர். ஆர்எக்ஸ் பவருங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கிற பானோட பவர் -16.819 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா -25க்குள்ளேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். -25 தாண்டிச்சுன்னா ஸ்பீட் இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் -23லேருந்து 25க்குள்ளே பவர் வர மாதிரி கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்குள்ளே போயிடலாம். நெட்வொர்க்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா TR069 அந்த இன்டர்நெட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ TR069குள்ளே தான் இருக்கோம். TR069ல் வெறும் இன்டர்நெட்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நியூ இதே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பிரிட்ஜ் இருக்கிறத வந்து ரூட் மோடில் வச்சுக்கோங்க. நம்ம ரூட் மோடில் தான் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். IPv4 IPv6 இருக்குது. நம்ம இப்போதைக்கு இந்தியாவுக்குள்ளே IPv4 டெக்னாலஜி தான். IPv6 கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. நம்ம இந்த ஒவ்வொன்று கண்டென்ட்டுக்குமே தனித்தனியாக நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கலாம். IPv4னா என்ன, 6னா என்ன, அந்த மாதிரி. தென் வந்து பார்த்திங்கன்னா PPPoE மோடில் தான் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ எனேபிள் VLAN வந்து பார்த்திங்கன்னா நேட் வந்து எனேபிளில் தான் இருக்கணும். இன்டர்நெட்டுக்கு பேங்க் சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் நேட் வந்து டிசேபிள் இருக்கணும். இந்த நேட்னா என்னங்கிறது கூட நம்ம அடுத்த டெக்னிக்கல் செஷனில் வந்து நம்ம கிளியராக சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து VLAN வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த VLAN வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் போடுற VLAN கரெக்டாக இருக்கா. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போனால் கூட நான் நார்மலாக மோடம் கான்ஃபிகரேஷன்னா எல்லாருமே சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடுறாங்க. பட் நான் கொஞ்சம் இதை டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரைனிங் மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் மோடம் கான்ஃபிகரேஷனை. இந்த VLAN வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் போடுற VLAN வந்து கரெக்டான VLAN அப்படிங்கிறத முதல்லையே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 212 அப்படிங்கிற VLAN போடுறேன். இந்த VLAN வந்து காலியாக இருக்குதா, இது வந்து இந்த VLAN ஒர்க்கிங்கில் இருக்கா அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் VLAN போட்டோடனேயே BB டெஸ்ட்டுன்னு போடுங்க. BB டெஸ்ட், இது வந்து ப்ராட்பேண்ட் டெஸ்ட். இது வந்து என்னென்னா இந்த VLANம் நம்ம OLTயும் கம்யூனிகேட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு உண்டான இது தான் BB டெஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இதில் நீங்கள் போட வேண்டிய பாஸ்வேர்டு BSNL MP. BSNLங்கிறது ஸ்மால் லெட்டர், எம்பிக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மத்திய பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. BSNL MPன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் போர்ட் வந்து நீங்கள் நார்மலாகவே 2 போர்ட்டு 2 வைஃபை வந்து எனேபிள் பண்ணுவோம் அடுத்த கான்ஃபிகரேஷனுக்குமே. அதனால் அது இப்போவே பண்ணிக்கலாம். இது இன்டர்நெட்டுக்குள்ள சர்வீஸ் நேமெல்லாம் கூட நம்ம ரெண்டாவது கொடுத்துக்கலாம். இப்போ அப்ளை கொடுத்துடலாம். நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸில் போயிட்டு வேன் இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த 1வது வந்து நம்ம டெலீட் பண்ணாமல் வந்துட்டோம். இதில் பாருங்கள் ஒரு ஐபி அசைன் ஆகிருக்குது, ஒரு மேக் வந்துருக்குது. 212 வந்து அப்போ ஃப்ரீயாக இருக்குது, அப்பில் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த 1வது ப்ரொஃபைல் நார்மலாக இருந்தது வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். அப்போ இங்கே இது டாப்பில் இந்த ப்ரொஃபைல் மட்டும்தான் இருக்கும். இப்போ VLAN ஓகே அப்படிங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோம். திருப்பி நம்ம இன்டர்நெட்டை கான்ஃபிகரேஷன் பண்ண வர்றோம். நான் இந்த ப்ரொஃபைல் வந்து பாருங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ப்ரொஃபைல் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் இருந்தது வந்து நம்ம டெலீட் கொடுத்துருக்கோம். இப்போ நார்மல் ப்ரொஃபைல் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டேட்டஸில் போயிட்டு கூட அந்த வேன் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஐபி வந்து அசைன் ஆகிருக்கும். மேலே வந்து ஓகே அப்புன்னு இருக்குது. அப்போ வந்து இந்த VLAN ஓகே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மோடம் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வர்றோம். சேம் அது அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி VLAN வரைக்கும் வந்துட்டோம். BB டெஸ்ட் எடுத்துகிட்டு கஸ்டமரோட நம்ம யூசர் நேமை போட போகிறோம்.
நம்ம யூசர் நேம் இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேனலில் யூசர் நேம் கஸ்டமர் ஆர்டர் போட்ட இடத்துல யூசர் நேம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிடி அப்படி அதாவது வந்து ஒரு யூசர் நேம் வந்து இருக்கும், எஸ்ஐடி வரைக்கும் _SID வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் போட வேண்டியது @FTTH.BSNL.IN. பாஸ்வேர்டுங்கிற இடத்துல வந்து ஸ்மால் லெட்டரில் பாஸ்வேர்டாக தான். சர்வீஸ் நேம் வந்து டிஃபால்ட் கிடையாது. உங்களுக்கு சர்வீஸ் நேம் வந்து ஏதாச்சும் போட்டு வைக்கணும்னா நீங்கள் 2 நெட்வொர்க் கொடுக்குறவங்களா இருந்துச்சுன்னா இது என்ன ப்ரொஃபைலுக்கு கீழே இருக்குன்னு பார்க்கணுன்னா வேணால் நீங்கள் அது BSNL FTTHன்னு போட்டு வச்சுக்கலாம். சர்வீஸ் நேம் வந்து கிடையாது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்நெட் இடத்த தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது ACS கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுனால TR069 இன்டர்நெட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன லேனில் கொடுக்க போகிறீங்களோ LAN 1 LAN 2 அடுத்தது வந்து இந்த வைஃபையோட 2 வைஃபையில் போர்ட். இந்த போர்ட் மேப்பிங் வந்து நீங்கள் மேப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவுட்புட் வராது. இன்டர்நெட் வந்து அப்புன்னு காமிக்க டிவிரால் நீங்கள் ஒரு லேனில் மட்டும்தான் இன்டர்நெட் கஸ்டமருக்கு கொடுக்கணும். 2வது லேன் ஆஃப் பண்ணி வைக்கணுன்னா கூட நீங்கள் 2வது லேனில் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே மாவட்டத்தில் 2 இன்டர்நெட் கொடுக்கலாம். 2 இன்டர்நெட் கொடுக்கும்போது சேம் இதே மாதிரி ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 1ல் வந்து ஒரு இன்டர்நெட்டும் போர்ட் 2ல் ஒரு இன்டர்நெட்டும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் மாடல், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், டைம் வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துடலாம். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்டர்நெட் ப்ரொஃபைல் வந்து கான்ஃபிகரேஷன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டஸில் போயிட்டு வேன் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம்னா இங்கே டவுன்னு தான் இருக்குது. இது அப்பாருக்கு வந்து நமக்கு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் ஆகும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்தது வாய்ஸ் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். சேம் வாய்ஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சேம் நெட்வொர்க்குள்ளே உள்ளே வந்துடுங்க. இதில் வந்து ஆட் நியூ வேன் கொடுத்துக்குங்க. பிரிட்ஜில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரூட்டில் கொடுத்துக்குங்க. IPv4 தான் நமக்கு எப்போவுமே. வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு போட மாட்டோம். ஸோ DSCPயாகவே வந்து எடுத்துக்கு. DSCPங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வர்றது தான் சர்வர்லேருந்து. நம்ம இந்த ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த DSCPனா என்ன, VLANனா என்ன, மற்றது எல்லாமே நம்ம தனியாக ஒரு தனி செஷனில் நம்ம பார்ப்போம். இப்போ எனேபிள் VLAN வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. வாய்ஸ் VLAN பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக BSNLல 1831 அண்ட் 1849 தான் யூஸ் பண்ணுறோம். அந்த 1831 எது 1849 எது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் உங்கள் JTOTயோ அல்லது கேட்டிங்கன்னா காப்பரில் அது ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும் போது அந்த நம்பர் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும் போது எக்ஸ்சேஞ்ச் வந்து C. எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் C. எக்ஸ்சேஞ்சு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் NGN எக்ஸ்சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ C. NGN அது அந்த இந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா C. வழியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது 1831. அதே வந்து நீங்கள் NGN இருந்துச்சுன்னா 1849 போடணும். 1831 போட்டால் என்ன வாய்ஸில் உள்ள கான்ஃபிகரேஷன் பண்ணணும், 1849 போட்டால் என்ன பண்ணணுங்கிறத நான் இதிலேயே சொல்லிடுறேன். என்ன டிஃப்ரென்ஸ்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போடுறது 1831 தான் போடுறேன். இதை வந்து 1ன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. 801.1p வந்து 1ன்னு பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா MTU வேல்யூ வந்து 1500 தான் டிஃபால்ட்டாகவே இருக்கணும். இங்கே இன்டர்நெட் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக VoIPன்னு கொடுத்தா போதும். நம்ம அதுக்கு TR069 கீழே வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேண்ட் சிபியை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் லேண்ட் சிபி வந்து டிக் பண்ணிக்கங்க. அப்புறம் அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு ப்ரொஃபைல் வந்து சேவ் ஆகிக்கும். இப்போ 2 ப்ரொஃபைல் சேவ் ஆகிக்கும். நமக்கு 1831 சேவ் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா ஸ்டேட்டஸில் போயிட்டு திருப்பி அகைன் வேன் கனெக்ஷன் இன்ஃபர்மேஷனில் போனோம்னா பாருங்கள், நம்ம ஏற்கனவே இன்டர்நெட் வந்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்மெண்ட் வந்து அப்பாக இருக்குது, நமக்கு வாய்ஸும் அப்பாக இருக்குது. ஸோ நமக்கு இன்டர்நெட் அண்ட் வாய்ஸ் காலம் வந்து ரெடி. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்ஸை கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். வாய்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுற பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்க்கில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 1831 பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுதான் வாய்ஸ் ப்ரொஃபைல். இதுக்கு உண்டான அடுத்ததை வந்து நம்ம வாய்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்குள்ளே வந்துக்குங்க. அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துக்குங்க. அப்ளிகேஷன் நெட்வொர்க் அப்புறம் நமக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் நேட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்ற மோடங்களில் வந்து சிப் வந்து எனேபிள் ஆகித்தான் வருது. பழைய மாடல் மோடங்களை நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சிப் அப்படிங்கிற இடம் வந்து உங்களுக்கு காலி இல்லாமல், அதாவது வந்து டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ வந்து சிப் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. இது வாய்ஸ் கான்ஃபிகரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா VoIPக்குள்ளே போய்க்கலாம். VoIPக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரைமரி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா
நான் இப்போது 18.3.1க்கு என்ன ஐபி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். யூஆர்எல் என்ன யூஆர்எல் போடணும்னு சொல்லிடுறேன். tn.ftth.voip.bsnl.in. நம்ம இதுதான் வந்து இந்த tn.ftth.voip.bsnl.in அப்படிங்கிற யூஆர்எல் தான் 18.3.1க்கு. நம்ம வந்து 18.4.9க்கு இங்கே என்ன போடணுங்கிறத சொல்லிடுறேன். இங்கே சும்மா டைப் பண்ணுற யாருமே தவறுதலாக இதை வந்து பண்ணிடாதீங்க. 18.4.9 இருந்தால் நீங்கள் VLAN வந்து ஃப்ரண்ட்டில் 18.4.9 சேவ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அது NG எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் ஆகுதுன்னா அங்கே என்ன யூஆர்எல் போடணும்னா tn.ims.bsnl.in. 18.4.9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி யூஆர்எல் போடணும்னா tn.ftth.ims.bsnl.in. இந்த யூஆர்எல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.4.9 VLANக்கு நீங்கள் பண்ண வேண்டியது. இதுதான் வந்து நீங்கள் 18.4.9க்கு நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ வந்து நம்ம இப்போ 18.3.1 பண்ணுறதுனால நம்ம இப்போ இதைவே வந்து காப்பி பண்ணி இந்த ஒரு 5 இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ப்ராக்ஸி அட்ரஸில் வந்து 3 இடத்துல பண்ணணும். இதில் வந்து எனேபிள் அவுட்பாண்ட் ப்ராக்ஸி மட்டும் டிக் பண்ணிங்கன்னா போதும். அவுட்பாண்ட் ப்ராக்ஸி வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஷிப் வந்து உங்களுக்கு தேவையில்லை. அடுத்து லைன் 1 வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் கொடுத்துக்குங்க. இதில் வந்து அந்த லேண்ட்லைன் நம்பர் போடணும். லேண்ட்லைன் நம்பர் போடுறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவனிக்க வேண்டியது மொத்தம் 3 இடம் வந்து மாறும். மேலே போட்டிருந்த 18.4.9க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல் மாறும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 18.4.9 போட்டோம்னா இங்கே போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9.1 போட்டிங்கன்னா 18.3.1. இதே வந்து நீங்கள் +9.1 போட்டிங்கன்னா ஐஎம்எஸ்க்கு வந்து இந்த 18.4.9க்கு +9.1 போடணும். அது வந்து அந்த ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. அப்புறம் நம்ம 9.1 போட்டு தான் எஸ்டிடி கோடோடு போட்டுக்கணும். 9142555 லேண்ட்லைன் நம்பர் போட்டுக்குங்க. அதே லேண்ட்லைன் நம்பரை வந்து யூசர் அக்கௌண்ட்டுக்கு அதே கொடுத்துக்குங்க. வாய்ஸ் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே வந்து நீங்கள் வாய்ஸ் பாஸ்வேர்டு எப்படி எடுக்கிறங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதில் நம்ம ஒரு வாய்ஸ் பாஸ்வேர்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வாய்ஸ் பாஸ்வேர்டு போட்டாச்சு. அடுத்து அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருங்க. அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸில் வந்துட்டு விஓஐபி இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரிங் இருக்குது. இது ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே ரிஜிஸ்டர்டுன்னு வந்துடும். இதை நம்ம ரெண்டாவது வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இனி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதை ஒன்று பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஏசிஎஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணினா தான் நமக்கு வந்து இதை ஆர்டரை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஏசிஎஸ் கான்ஃபிகரேஷன் வந்து எப்போ பண்ணணும்னா இந்த நம்ம இன்டர்நெட்டையும் வாய்ஸையும் கான்ஃபிகரேஷன் 100% பண்ணி முடிச்சுட்டு தான் ஏசிஎஸ் பண்ணணும். ஏசிஎஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர்த்துக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு என்ன ரீசன்னா எடுத்தோடனே நீங்கள் ஏசிஎஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நெட் பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பு பண்ணி அது பிளாங்க் ஆச்சுன்னா ஏசிஎஸ் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஆக்சுவலாக ஏசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அது வந்து ஆட்டோ கான்ஃபிகரேஷன் சிஸ்டம். ஸோ வந்து ஏசிஎஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம இப்போ இருக்கிற வீடியோ இல்லாமல் தனியாக ஏசிஎஸ் கான்ஃபிகரேஷன் மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட போடுவோம். இருந்தாலும் இந்த மோடம் கான்ஃபிகரேஷனில் ஏசிஎஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். இந்த TR069 வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது TR069 வந்து உள்ளே வந்தோடனே எனேபிள் இருக்கும், அது டிசேபிள் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணோடனே ஒரு யூஆர்எல் போடணும். இந்த யூஆர்எல் ஆல்ரெடி நம்ம இந்த குரூப்பில் கூட கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நான் என்னங்கிறத டைப் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. https://acs.bsnl.in
7547 இதுதான் URL. அந்த URL வந்து பார்த்தீங்கன்னா http://acs.bsnl.in. இதுக்கு யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ACSன்னு போட்டுக்குங்க. பாஸ்வேர்டு வந்து ACS@BSNL எல்லாமே ஸ்மால் லெட்டர் ACS@BSNL ACS@BSNL போட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வல் டைம் மட்டும் 30 செகண்ட் வச்சுக்கோங்க. இது எதுக்காக வைக்கிறேன்னா நம்ம மோடம்மு OLTமு வந்து 30 செகண்டுக்கு ஒருக்கா வந்து கம்யூனிகேட் ஆகணும். அதுக்காகத்தான் வந்து அதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அல்லது ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டெலிட் ஆகிருந்தாங்க கூட இது 30 செகண்டில் போய் அங்கே இருக்கிற கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே மோடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இந்த கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் யூசர் நேம் வந்து நிறைய பேர் போடுறதில்ல. இது கண்டிப்பாக போடணும். இது என்ன போடணும்னா சேம் உங்களோட லேண்ட்லைன் நம்பர் வந்து 04255 உங்களோட லேண்ட்லைன் நம்பர் ஹைஃபன் அந்த லேண்ட்லைன் நம்பர் போட்டுக்குங்க. STD கோடோட லேண்ட்லைன் நம்பர் போட்டுக்குங்க. 254160. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செமிகாலன் போட்டுட்டு அந்த VLAN போட்டுருங்க. நம்ம 212 VLANல தான் இதை கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த ரிக்வெஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா ACS கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் லேண்ட்லைன் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போது. நான் என்ன பாஸ்வேர்டு போடுறேன்னா 254160ன்னு போடுறேன். 254160 தான் போடுறேன். இந்த போடுற யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ACS கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வேறு வந்துடும். நீங்கள் இப்போ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்றோம். ACS URL இஸ் இல்லீகல்னு இருக்குது. அதில் ஏதோ மிஸ்ஸிங் இருக்குது. நான் இருங்க என்னென்னு செக் பண்ணுறேன். சார் இது வந்து URL தப்புன்னு வருது. அது நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக HTTPக்கு அப்புறம் செமிகாலனுக்கு அப்புறம் தான் // ஸோ வந்து http ://acs.bsnl.in 7547 சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். அது நமக்குள்ள மோடம் லாக் அவுட் ஆயிடுச்சு. நான் திருப்பி லாகின் பண்ணுறேன். மோடம் வந்து ரொம்ப நேரமாக ஆஃபில் வச்சுருந்தங்காட்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா செட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட்டஸில் போயிட்டு இந்த ரிமோட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் உள்ளே போனோம்னா நமக்கு வந்து இன்ஃபார்ம் சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ACS வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ACSஏ வந்து நம்ம ஏன் லாஸ்ட்டாக பண்ணோன்னு சொல்கிறோன்னா இப்போ இந்த ACS என்ன பண்ணுன்னா இந்த மோடத்தில் இருக்கிற டோட்டல் டேட்டாவை நமக்கு வந்து OLTயில் கொண்டு போய் சேவ் பண்ணி வைக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலான்னா இந்த ACS வந்து சேவ் பண்ணி வச்சா தான் நாளைக்கு மோடத்தை மறந்துட்டு ஹார்ட் ரீசெட் பண்ணாங்கன்னா கூட நமக்கு ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் உள்ளே புஷ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் பார்க்க வேண்டியது வந்து வைஃபையில் வந்து பார்த்திங்கன்னா இது 12 பேண்ட் மோடம். 12 பேண்ட் மோடத்தை பொறுத்த வரைக்கும் 5G 2.4Gன்னு இருக்கும். சிங்கிள் பேண்ட் மோடம்னா WLAN இருக்கும். அந்த இடத்துல WLANங்கிறது ஒயர்லெஸ் பிளானு. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேமை மாற்றிக்கணும். ஒயர்லெஸ் லேன் உள்ளுக்குள்ளே 5Gக்குள்ளே உள்ளே போகிறோம்னா நம்ம வந்து இப்போ 5G பண்ணியிருக்கோம். நம்ம வந்து SSIDங்கிறது தான் வந்து வைஃபையோட நேமு. நம்ம வந்து நேமை மாற்றிக்கலாம். இந்த நேமை மாற்றும் போது கூட நான் எல்லாத்துக்கும் ஒரு சொல்கிறேன். நம்ம கண்டிப்பாக BSNL ஃபைபர் நெட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறக்கு வைஃபையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் BSNL ஃபைபர் அப்படிங்கிறத நேமை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வைஃபை சிக்னல் பார்த்துட்டு இந்த ஏரியாவில் BSNL ஃபைபர் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது இது கூட ஒரு மார்க்கெட்டிங் இது தான். ஸோ வந்து நான் இப்போ இந்த கஸ்டமர் நேம் வந்து பார்த்திங்கன்னா சரண் BSNL BSNL ஃபைபர் 5G. அந்த 5Gக்கு வந்து 5G சரண் BSNL ஃபைபர் 5G. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு நேமை வைக்கிறப்போ கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த சேனல் வித்து வந்து பார்த்திங்கன்னா 20, 40, 18 இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 80 வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நேமுக்கு வந்து அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்றீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சரண் BSNL ஃபைபர் 5Gன்னு ஆயிரும். சேஞ்ச் செட்டிங்ஸ் ஆக்கிக்குள்ளே அடுத்தது பார்த்திங்கன்னா WLAN செக்யூரிட்டி பாஸ்வேர்டு போடுற காலத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த TKIP AES இந்த 2 பாக்ஸுமே பண்ணிக்கிங்க வைஃபை பெர்ஃபார்மன்ஸ்க்காக.
ரெண்டாவது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த பாஸ்வேர்டில் தான் இருக்கும். 1 to 6 வரைக்கும் தான் இருக்கும். இது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த பாஸ்வேர்டில் நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் கூட நம்ம அங்கே போட்டுட்டோம். அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சுன்னா 5Gயோட வைஃபை வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. சேம் 2.4க்கும் அதே தான். 2.4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேம் அவர் பேர்லேயே தான் போடுறோம். அந்த அவர் நேம்லேயே வச்சுட்டு அந்த 5Gங்க வச்சுட்டு 2.4 போட்டுட்டு இப்போ இதை நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா இதை 20 இருக்குது, இதை வந்து 14 மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு நீங்கள் இப்போ இதை சேவ் கொடுத்தீங்கன்னா நம்ம இதை வைஃபை வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கறனால அந்த இது வந்து நமக்கு இன்டர்நெட் வந்து வைஃபை சிக்னல் கட் ஆயிரும். நம்ம அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறோம். கொடுத்தோன்னே மோடம் வந்து லாக் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 5G வைஃபை வழியாக உள்ளே வந்துடலாம். ஏன்னா 2.4 வைஃபை வந்து நம்ம டிஃபால்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ 5G வழியாக உள்ளே வந்துட்டு 2.4க்கு நம்ம பாஸ்வேர்டு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது 2.4 வந்து நம்ம நேம் போட்டுட்டோம். அதுக்கு பாஸ்வேர்டு போட போகிறோம். WLAN செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு அந்த ஷோ கொடுத்துருங்க. ஷோ கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்குது. அந்த கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து போட்டுக்குங்க. போட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருங்க. அந்த 2.4லேயுமே வந்து சேவ் ஆயிரும். ரெண்டாவது வந்து வைஃபை பாஸ்வேர்டு வந்து எப்படி பார்க்குறது, என்ன இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்கன்னா கூட அவங்கள நீங்கள் எஜுகேட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து 5G 2.4க்குள்ளே வந்து இந்த WPSக்குள்ளே போனோம்னா வைஃபை பாஸ்வேர்டு பார்த்துக்கலாம். WPS கொடுத்தீங்கனாலே இங்கே ஷேர்டு கீன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த கீழே வந்து என்ன பாஸ்வேர்டு நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடம் கான்ஃபிகரேஷன் நம்ம இதில் கொஞ்சம் லென்த்தி வீடியோ இருந்தாலுமே நம்ம மேக்ஸிமம் மோடத்தில் என்னென்னங்கிறது எல்லாமே சொல்லியிருந்திருக்கோம். தென் இதுலேருந்து வேறு ஏதாச்சும் தனித்தனி பார்ட்டாக கூட நம்ம வீடியோ வெறும் வாய்ஸ் மட்டும் வேணா கூட தனியாக போடுறதுக்கு பிளான் பண்ணலாம், ஃபியூச்சரில் பிளான் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ.